அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அதிநுணுக்கமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். பழுக்கின்றவாறும் பழமுண்ணுமாறும் குழக்கன்று துள்ளி அக்கோணியை புல்கா, குழக்கன்று கொட்டிலில் கட்டவல்லார்க்குள் இழுக்காறு நெஞ்சத்து இடம் ஒன்றும் ஆமே. பழுத்தல் என்றால் என்ன? முதிர்ச்சி பெற்று அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய விதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கனி என்றாகும். ஒரு மரத்திலே பூக்கிறது, பிஞ்சு விடுகிறது, காய்க்கிறது, கனிகிறது. அந்த மரத்தின் பூவை எடுத்து மண்ணில் போட்டால் மரம் முளைக்காது. பிஞ்சை எடுத்து மண்ணில் போட்டால் மரம் முளைக்காது. காயை எடுத்து மண்ணில் போட்டால் பழம் முளைக்காது. கனியை எடுத்து மண்ணில் போட்டால் மேலே உள்ள தசை பகுதிகள் எல்லாம் சிதைந்தான பிறகு உள்ளே இருக்கும் விதை மரமாக மாறுகிறது. அப்படி என்றால் ஒரு மரம் உருவாக வேண்டும் என்றால் ஒரு கனி அங்கே உருவாகி இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய ஆன்மா பிஞ்சாக இருக்கிறது. இந்த பிஞ்சு கனிய வேண்டும். கனிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே பழங்களை விற்கக்கூடிய வியாபாரிகள் பழங்களை ஒரு அறையிலே கொட்டி வைத்து அதிலே சிறிது புகை மூட்டத்தை போடுவார்கள். அந்த புகை வந்தவுடனே அந்த பழங்கள் கனிந்துவிடும். புகை போட்டு பழுக்க வைத்த பழங்கள் பெரும்பாலும் விற்பனைக்கு வருகின்றன. அப்படி என்றால் அங்கே உள்ளே என்ன நடந்தது? அந்த கனியிலே வெப்பம் என்பது ஏற்பட்ட போது அது முழுமையாக கனிந்தது. காயும் கனியாகும் தந்திரம் வெப்பத்திலும் புகையிலும் இருக்கிறது. இதை நமது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஆன்மா பழுக்க வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு நெருப்பு துண்டு இருக்கிறது. அதை நடுவே வைத்து சுற்றிலும் சிறிது கரித்துண்டுகளை போடுகிறோம். காற்றை கொண்டு ஊதுகிறோம். நெருப்பு துண்டிலே காற்று பட்ட மாத்திரத்திலே சுற்றி இருந்த கரித்துண்டுகள் எல்லாம் தகத்தகாயமாக நெருப்பாக மாறுகின்றன. இந்த விடயத்தை தெரிந்திருக்க வேண்டும். 6 ஆதாரங்கள் பக்குவப்பட வேண்டும். இந்த 6 ஆதாரங்களும் தலைக்குள்ளேதான் இருக்கின்றன. இங்கே குழக்கன்று என்று திருமூலர் குறிப்பிடுவது மனதை. மனம் பக்குவப்படாத நிலையிலே அங்கே கனிதல் என்கிற நிலை ஏற்படாது. மனம் என்னவோ ஒரு கன்று போல, அதாவது குழக்கன்று போல, ஒரு பசுமாட்டின் கன்று கூட்டியை போல துள்ளி குதித்து அப்படியும் இப்படியும் தாவிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் வீடுகளில் வளர்க்கக்கூடிய பசுங்கன்றை பார்த்திருப்பீர்கள். கட்டி கிடக்கும் கன்றை அவிழ்த்து விட்ட மாத்திரத்திலே அது துள்ளுகிறது, குதிக்கிறது, ஓடுகிறது, தாவுகிறது, பண்ணாத சேஷ்டையெல்லாம் பண்ணுகிறது. இதற்கு என்ன காரணம்? கட்டி கிடந்த கன்று அவிழ்த்து விட்ட பிறகு தாவி குதிக்கிறது. அதுபோல மனதை நீங்கள் கட்ட முயற்சி செய்யும் போது அது மேலும் வேகம் எடுத்து தாவுகிறது, குதிக்கிறது, நிறைய சேஷ்டைகளை செய்கிறது. இதிலிருந்து மனதை காப்பாற்ற வேண்டும் என்றால் வாசி கொண்டு அதற்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும். இந்த வேலை நடைபெற வேண்டும் என்றால் மனத்தகத்தை இருக்கக்கூடிய மாசுகள் அகன்று போக வேண்டும். மனம் முழுவதும் அழுக்காறு கொண்டிருக்கிறது. பற்பல விதமான புலன்கள் சார்ந்த உலகியல் ஆசைகள் காரணமாக மனம் களங்கப்பட்டு போயிருக்கிறது. அந்த மனக்களங்கம் நீக்கப்பட வேண்டும். மனக்களங்கம் நீக்கப்பட வேண்டும் என்றால் மனம் பக்குவப்பட வேண்டும். மனம் சலிக்க வேண்டும். புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் பொய்யானது என்று மனம் எப்பொழுது ஏற்கிறதோ அப்பொழுது மாத்திரமே இந்த உலக நாட்டத்தை விட்டொழிக்கும். அதுவரையிலும் மனம் நாம் சொல்வதை கேட்கவே கேட்காது. அப்படி என்றால் மனதை பழுக்க வைக்க வேண்டும். அதற்கு பழக்க வேண்டும். என்ன செய்வது? வாசி கொண்டு தீ மூட்ட வேண்டும். அப்படி செய்யும் போது மனம் கொட்டிலே கட்டப்படுகிறது. அதாவது புருவ மத்தியத்திலே கட்டி நிறுத்தப்படுகிறது.
தாவி குதித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டவுடன் அமைதியாக இருப்பதைப் போல தாவிக் கொண்டிருக்கும் மனக்குரங்கை அல்லது மனக்கன்றை வாசியங்கிற கயிறு கொண்டு கட்டி வைக்க வல்லவர்கள் மனத்தகத்தை இருக்கும் அழுக்காறு, அதாவது ஆசை வயப்பட்ட மனத்தின் ஓட்டம் மெல்ல மெல்ல மறைந்து போய் பக்குவத்தை பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான பக்தர்கள். அவர்கள்தான் எம்பெருமான் ஈசனை அறிய முடியும், அடைய முடியும் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டாவால் சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு உண்டால் சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாம் சித்தம் சிவமாதல் செய்தவ பேரே. சித்தம் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்தில் நமக்காக சொன்னார்கள். சித்தம் என்பது வேறல்ல, மனதின் ஒரு கூறு. மனமே 4 பிரிவுகளாக இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இதில் சித்தம் என்பது ஆன்மாவோடும் பராபரத்தோடும் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. புத்தியும் அகங்காரமும் புலன்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் வெளிப்பட்டு வரக்கூடிய உற்பத்தி ஸ்தானமாக மனம் இருக்கிறது. இந்த மனம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவிலே இருந்து வெளிப்பட்டு வருகிறது. இங்கே சித்தம் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மனதின் கூறு, அதன் ஆதிக்கம் என்பது ஏற்பட்டால் நாம் உண்மையான ஆனந்தத்தை அறிய முடியும். தவம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். எதற்காக தவம் செய்ய வேண்டும்? சிவமாக வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். தவத்தினால் சிவமாக முடியும். தவத்தினால் சிவமாகி சித்தி முத்தியை பெற முடியும். தவத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய பரிசு என்பது முத்தி. தவம் என்றால் உண்மையில் என்ன? தவம் என்பது தன்வயமாகுதல். அதாவது சித்தம் என்கிற அறிவின் கட்டுப்பாட்டிலே மனம் சென்றாக வேண்டும். புலன்கள் வழியாக நம்மை உலக வாழ்க்கையோடு பிணைத்து வைத்திருக்கக்கூடிய புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவை மனதை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. மனதை சித்தத்தின் பால் திருப்பிவிட வேண்டும். ஞானபிதா சொன்னதைப் போல சித்தம் என்பது அறிவாக இருக்கிறது, மனம் என்பது பெண்ணாக இருக்கிறது. சித்தம் என்கிற அறிவாக இருக்கிற ஆண் மனம் என்கிற பெண்ணோடு கலக்கும் போது ஞானம் என்கிற குழந்தை அங்கே பிறக்கும். இதை அடைய வேண்டும் என்றால் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு நமக்கு ஏற்பட வேண்டும். யோக சாதன பயிற்சியின் மூலமாக உண்மையான ஆனந்தத்தை ஏற்கனவே சுவைத்துவிட்ட முன்னோர்கள், மூத்தோர்கள், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் இவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று அவர்களுடைய நல் உறவை பேணி முறைப்படி சித்தத்தை மனத்தோடு கலக்கவிடக்கூடிய காரியத்தை செய்தால் அதுதான் தவம். அதன் விளைவாக நமக்கு மனம் பழுக்கிறது, பேரானந்தம் கிடைக்கிறது, முக்தி என்பது வாய்க்கிறது. இதுதான் தவத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய பிறர்க்கரிய பேராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தவம் உண்மையாகவே பலிக்க வேண்டும் என்று கருதினால் உங்கள் சித்தத்தை மனத்தோடு சேர்க்க பழக வேண்டும். இதற்கு இருக்கும் ஒரே வழி வாசிதான் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நற்செல்வம், பிரான் அருள் உண்டு எனில் உண்டு நல் ஞானம், பிரான் அருளில் பெரும் தன்மையும் உண்டு, பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே. இங்கே பிரான் என்று திருமூலர் குறிப்பிடுவது எம்பெருமான் ஈசனை. ஈசன் என்று சொன்னால் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ இமயமேலையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் என்று நாம் கருதி இருந்தால் நாம் தோற்றுத்தான் போவோம். உண்மையில் இங்கே பிரான் என்று சொல்லப்படுவது நம்முடைய ஜீவனை. ஜீவன் வேறு, சிவன் வேறு அல்ல. சிவன் சலித்திருக்கும் போது அது சீவன் என்று ஆகிறது. சீவன் தனித்திருக்கும் போது அது சிவன் என்றாகிறது. சீவனும் சிவனும் ஒன்றே, வேறு வேறு அல்ல. நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உயிர்தான் ஈஸ்வரன். காற்றே கடவுள், ஜீவனே ஈஸ்வரன் என்றே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள்.
இந்த உலகத்தவர்கள் செல்வம் என்று கருதி இருப்பது பணம், பொன், வெள்ளி, வைர வைடூரிய ஆபரணங்கள், சொத்துக்கள் இவற்றை. அவையெல்லாம் எப்படிப்பட்ட செல்வங்கள்? அழிந்து போகக்கூடிய செல்வங்கள். அந்த செல்வம் சிவ வழிபாட்டால் கிடைக்கும் என்று கருதி ஏமாந்து விடக்கூடாது. எம்பெருமான் ஈசனுடைய அருளை யோகசாதன பயிற்சியின் மூலமாக நாம் பெற்றுவிட்டால் அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் எது தெரியுமா? அது ஞானம் என்கிற செல்வம். இதை அடைவதற்கு எம்பெருமானின் அருளை பெற வேண்டும். எம்பெருமான் அருளை பெறுவது எப்படி? எம்பெருமான் எல்லா உயிர்களையும் தானே படைத்தார், அவற்றுக்குள்ளே தானே நிறைந்தார். அப்படி எம்பெருமானால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் எம்பெருமானே என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். சர்வம் சிவமயம் என்பதை புரிந்திருக்க வேண்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இருக்க வேண்டும். எல்லாம் ஈஸ்வரனே என்று புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு விட்டால் உயிர்களுக்குள்ளே பேதம் பார்க்காத பக்குவம் ஏற்படும். பெருந்தன்மை என்பது நமக்கு ஏற்படும். இந்த பெருந்தன்மை ஏற்பட வேண்டும். சகல உயிர்களும் நம் உயிர் போல பாவிக்கக்கூடிய பெருந்தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த பெருந்தன்மை என்பது நமக்கு ஏற்பட்டுவிட்டால் நாம் நிச்சயமாக மேன்மையை பெற்றுவிட முடியும். அது மாத்திரமல்ல, யோகசாதன பயிற்சியில ஈடுபட்டு ஞானம் என்கிற செல்வத்தை குறைவர பெற்றுவிட்ட ஒருவர் தன் நிலையிலிருந்து உயர்ந்து மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாகவே போற்றப்படுவார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இதே கருத்தை திருவள்ளுவநாயனாரும் சொல்லியிருந்தார். கொல்லான் புலால் மறுத்தான் தனை கைகூப்பி எல்லா உலகும் தொழும் என்று சொன்னார். சீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணக்கூடியவன் தெய்வத்திற்கு ஒப்பாவான். அதிலும் அவன் தவம் செய்துவிட்டால் அவன் விரும்பிய நிலையை பெறுவான் என்பதே திருமூலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல் உலகம் தெரிவார். அவளும் மனமும் எம் ஆதி அறியும். தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவம் ஆமே. மற்ற உலக மொழிகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தமிழுக்கு இருக்கிறது. காரணம், இந்த மொழி எம்பெருமான் ஈசனால் உருவாக்கப்பட்ட மொழி. தம் உள் இருந்து ஈசன் வெளிக்கொண்டு வந்த மொழி. தமிழ் கிளர்ந்த மொழி. அதனால் இது தமிழ் மொழி. இதை சொன்னவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர். இந்த உலகிலே 5 பெரிய கண்டங்கள் இருக்கின்றன. இந்த புவிப்பந்தில் இருக்கக்கூடிய 5 பெரிய கண்டங்களிலும் ஏக காலத்தில் உயிர்கள் உருவாகின, மனிதர்களும் உருவாகினார்கள். ஆனால் ஆங்காங்கே 5 கண்டங்களிலும் பிறந்து வாழ்ந்திருந்த மனிதர்களுக்கு தூய ஆத்ம ஞானத்தை பரப்பியது என்னவோ தமிழ்தான். தமிழ் சான்றோர்கள் தான் உலகப்பந்து முழுவதும் பரவி சென்று ஞானத்தை போதித்தார்கள். இதை திருமூலர் பெருமான் உறுதிபட சொல்லுகிறார். நம்முடைய சித்தர் பெருமக்கள், ஞானிகள், மகான்கள், தமிழ் சான்றோர்கள் உலகம் முழுவதும் பரவி சென்று தூய ஆத்ம ஞானத்தை உலக மக்களுக்கு போதித்தார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். உறுதியாகவே திருமூலர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் போது தமிழ் உலகம் முழுவதிலும் தவழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் சான்றோர்கள் உலகம் முழுவதற்கும் சென்று ஞானத்தை போதித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், மனதை கட்டக்கூடிய, மனதை அதன் தொடக்க புள்ளியாக இருந்த ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உண்மையான ஞான தத்துவம் தமிழில்தான் இருக்கிறது. வேற எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு ஞானத்தை சொல்லித்தரக்கூடிய நூல்கள் தமிழிலே கொட்டி கிடக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 நூல்கள் இந்த தமிழிலே ஞானத்தை காட்டி கொடுப்பதற்காக இருக்கின்றன. இதை சொன்ன நம்முடைய தமிழ் சான்றோர்கள், முன்னோர்கள், பெரியோர்கள் உலகம் முழுவதும் பயணித்து ஞானத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். தமிழ், தீந்தமிழ், தெய்வத்தமிழ் 5 கண்டங்களையும் கடந்து பரவி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அண்டங்களை தாண்டி பற்பல உலகங்களிலும் தமிழே ஞானத்தை சகல உயிர்களுக்கும்
கற்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டால் தமிழன் என்கிற கர்வம் எனக்கும் உண்டு என்று நீங்களும் சொல்வீர்கள். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.